சாமுண்டீஸ்வரி மேம், நீங்க பேசுங்க. சார் வணக்கம். சாமுண்டீஸ்வரி ஃப்ரம் சென்னை. மேம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரியா இருக்கும். நான் என்ன ரெடி பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல. பட் இன்னைக்கு நம்ம கிளாஸை பத்தி சொல்லணும்னு காலையில இருந்து 8 மணிக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும். என் பொண்ணுகிட்ட வீட்டுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வந்து ரூம்ல உட்காந்துச்சு. 2023ல நான் குமார் சார், உங்களுக்கே தெரியும், இப்ப நம்ம இதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க நம்மளோட மாநாடுக்கு. அவருக்கு வந்து ஏதோ நான் அம்மா இறந்தப்ப அந்த ரிலேட்டடா ஜாதகம் பார்க்க போனேன். திருப்பூர்ல இருந்தேன் அப்போ. ஸோ அவரு நானும் விருச்சிக லக்னம் படிக்கலாம் வரும்னு சொன்னாரு. குருராகத்தினால பக்கத்துலயும் நான் சும்மா என்ன சாமியெல்லாம் ரொம்ப சாமி பக்திங்கிறனால கனவு கண்டதை வந்து சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு முடியலன்னா கேட்பாங்க. அது நான் சாதாரணமா பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்லும் போது ஆர்வம் வந்து, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் தம்பி சுரேஷ் சித்தி பையன் சவுதியில இருக்கிறான். அவன் தான் அங்கேயும் பணம் கட்டி படிங்கான்னு சொன்னான். எல்லாம் முடிச்சாரு. பட் ஃபுல்ஃபில்னஸ் இல்லை எனக்கு. நீ பாப்பியான்னு கேட்கும் போது இல்ல, எனக்குள்ள ஒரு அச்சமா இருக்கு, முடியலைங்கும் போது தேரி செல்வன் இந்த வாட்டி நம்ம கிட்ட வந்து சர்டிபிகேட் வாங்கினார். அவர் எம்ஏ தம்பியோட ஃப்ரெண்டு. அவரு ரெக்கமெண்ட் பண்ணி அக்காக்கு டேலண்ட் இருக்கு, நீ மணிகண்டராஜ் கிட்ட படிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸே அடிப்படையே போயிடுச்சு ஒரு 4-5 மாசம். அப்போ சுபஸ்ரீ மேம்கிட்ட மூலியமா 5 மாச வீடியோ ஒன்னா உட்காந்து படிச்சு நான் வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு உங்களை நீங்க சென்னை வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களை வந்து அப்ப மீட் பண்ணேன். சொன்னேன், சார் நான் எல்லாமே இழந்தாச்சு, வாழ்வாதாரத்துக்கு தான் இதை படிக்கிறேன், பட் பணம் மோட்டிவ்ல அதுவும் தேவை, எல்லாம் இழந்தாலும் சொந்தங்கள் எனக்கு. அப்ப நீங்க சொன்ன வார்த்தை, இங்க நம்ம கூட பயணிச்சீங்கனால் கண்டிப்பா நீங்க ஒரு லெவலுக்கு வருவீங்கம்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லி சென்னையில வந்து உங்களை, அது எந்த இடம்னு தெரியல, நானும் என் சிஸ்டரும் வந்து பார்த்தோம். ஸோ அதுல இருந்து அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, பிருகுநந்தி நாடி, நியூமராலஜி, சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம், பார்த்தவுடன் பலன் சொல்லும் வகுப்பு, திருமண பொருத்தம், ஜாமக்கோல், வாஸ்து, மனையடி சாஸ்திரம், பிரம்ம முகூர்த்த கிளாஸ் ஐஸ்வர்யா மேம்து, அஷ்டவர்க்கம், தாந்திரீகம், வர்க்க சக்கரம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ். இப்ப லாஸ்டா நான் வர்க்க சக்கரத்தோட முடிச்சிருக்கிறேன். அடுத்து வெற்றிலை பிரசனத்துக்கு அப்புறம் இன்னும் வேற எதுவும் அதிர்ஷ்ட புள்ளி, குபேர புள்ளி. அப்ப நான் 2வது டைம் உங்களை ஈரோட்ல வந்து மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உபாசனைக்கு வந்தேன், மீட் பண்ண. அப்ப கொஞ்சம் பிஸியில பேச முடியல, தனியா வந்து சர்டிபிகேட்ஸ்க்காக வந்தேன். நான் சென்னையிலே வந்து வாங்கியிருக்கலாமேன்னு சொன்னீங்க. இல்ல சார் எனக்கு உங்களை பர்சனலா பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் தான் கொடுத்தீங்க. நிறைய படிச்சுட்டே இருக்கிறேன் சார், மறந்துருமான்னு. இல்ல நீங்க ஆஃபீஸ் போடுங்க, குலதெய்வ அருள் இருக்குது, எல்லாம் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரசன்னன்றதை யூஸ் பண்ணது வந்து தம்பி சுரேஷ்காக. ஒரு பொண்ணு இங்க சென்னையில இருந்து வந்தாங்க. பட் நான் பிரசனம் போடும்போது பணத்துக்காக வந்திருக்கிறாங்க, வேண்டான்னு. மேரேஜ் வரைக்கும் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு போய் கடைசியில நின்னையாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெற்றி பெற்றது பிரசனம். நமக்கு போய் சொல்லாது. நீங்க கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, ஒய்ஃப் பேர்ல ஏதோ இடம் வாங்கும் போது பிரசனம் எனக்கு வேண்டாம் போது போய் பண்ணியும் மாட்டிக்கிட்டோம், சம் லேக்ஸ் இழந்தன்ற மாதிரி கேஸ்ல இருக்கு. ஸோ பிரசனம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம கிட்ட உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க சொன்ன மாதிரி ஏன் எதுக்குன்னு ஆராயணும். குமார் சார்ட்ட படிச்சேன்னா படிச்சோம், பட் நீங்க ஒவ்வொரு காரகத்துவமும் சொல்லி, ஏன் சனி சூரியன் பகை, ஏன் புதன் சந்திரன் பகை. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட சொல்ல தெரியும். ஸோ வாஸ்து கிளாஸ் இப்ப ரீவைன் லாஸ்ட் வீக் தான் முடிய போகுது. அந்த வீடியோ நமக்கு குறிப்பிட்ட டைம் தானே பார்க்கும்போது இப்ப மைண்ட்ல வடகிழக்கு என்ன இருக்கணும், ஃபுல்லா போக முடியாது, பட் பேசிக் மேப் நமக்கு தெரியற அளவுக்கு. அப்போ உங்க கூட பயணிக்கும் போது நல்லா டிராவல் பண்ணி ஓரளவு. ஆனா என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா, ஆஃபீஸ் போட்டாச்சு, பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால அதை கரெக்டா போக முடியல. கேட்கறவங்களுக்கு சொல்லும் போது நீங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லது மட்டும் நடக்கும். நம்ம நவகிரகங்களோட குழந்தைகள், நம்ம நல்லது சொன்னாலும் கடவுளை சார்ந்தது. ஸோ குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. மேக்சிமம் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணி டிஎஸ்ஜேவி ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும்னு ஃபர்ஸ்டே ஒரு ஃபீட்அப் கொடுக்கும்போது அவங்க கிட்ட வாக்கு கொடுத்தேன். ஏன்னா நம்ம பணத்துக்காக கிடையாது, பணம் தேவையா இருந்தாலும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு அளவுக்கு மீறி தேவையில்லை, பட் நம்ம பேரு எல்லா இடத்துலயுமே நிலைநாட்டணும். அந்த விஷயம் பிடிச்சது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்ன்ற தாரக மந்திரம் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அது பார்க்கும் போதே நமக்கு வியப்பாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட வெளியில வந்து கும்பகோணம் ட்ரிப். நான் வீட்டு ஃபேமிலியை விட்டு 45 இயர்ஸ் ஆச்சு எனக்கு வயசு ஆச்சு, பட் வெளியில வந்தது இல்லை. பிகாஸ் ஒரு யங் ஏஜ்லயே ஐ எம் சிங்கிள் ஆயாச்சு, பொண்ணை வளர்க்கணும், அம்மா அப்பா கன்சர்ன்ல அப்படியே ஃபேமிலி ஓரியன்டாவே வந்தனால தனியா எங்கேயுமே போனதில்லை. அது ஃபர்ஸ்ட் டைம் தயக்கத்தோடயே தான் வந்தேன். பட் நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு சேஃப்டி. பூங்கோதை மேம், சரஸ்வதி மேம் எங்க ஃப்ரெண்டா கிடைச்சு, நீங்களும் நல்லா பண்ணீங்க. வந்து புருஷோத்தமன் சார் திருப்பி அடுத்து நம்ம மாநாடுக்கு வரணுமே அப்படின்ட்டு திருப்பூர் வந்துட்டு அங்க இருந்து நான் வந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 டே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. 1 டே சரி நம்ம 5 நாள் மிஸ் பண்ணிட்டோமா, ஆனா பட் இதுவே நமக்கு பெரிய விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷமா. நம்ம நிகழ்ச்சிக்கு வரும்போது தயக்கத்தோட வந்தாலும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு எடுத்த டீச்சர்ஸ் எல்லாரையுமே சொல்லி ஆகணும். அருண் சார் ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்தார் அடிப்படையில, நித்யா மேம் உயர்நிலையில, மஞ்சு மேம்,
அடுத்து சௌமியா மேம் எப்ப நான் கேட்டு டேப் ரெனியூ பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஆப் ஒர்க் ஆகலைன்னா அவங்களும். விஸ்வரூபன் சார் நான் பணம் கட்டிட்டேன் சார், பட் எனக்கு அந்த ரெசிப்ட் போயிட்டு வரல, இந்த ஸ்டார் அண்ட் சைன் ஆப் வந்ததுக்கு அப்புறம் அவரும் சரி முத்துப்பாண்டியனும் சரி உடனே 2 நாள் 3 நாள் ஆனால் நான் மெசேஜ் போட்டு வீடியோ எனக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது இன்னும் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ எல்லா மெம்பர்ஸுமே எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மோஸ்ட் கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க எங்களுக்கு குருநாதரா கிடைச்சதுக்கு. என்ன சொல்றது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். நான் எல்லாமே இழந்துட்டேன் சார். உங்ககிட்ட சொன்னதுதான் சம்பாரிச்சது 2012 அப்புறம் என்ன செஞ்சாலும் அடி அடி லாஸ் எல்லாத்தையுமே நான் சம்பாரிச்சதெல்லாம். ஃபர்ஸ்ட் டீச்சரா இருந்தேன், ஹெச்ஆரா இருந்தேன். ஸோ இங்கிலீஷ் அது என்னோட 18 வயசுல வந்து ஜாதகம் அப்பா ஃப்ரெண்டு பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் ஒன்னொன்னு என் வாழ்க்கையில கரெக்டா நடந்துச்சு. ஏர்லி மேரேஜ் வேணாம், திருமண வாழ்க்கை சரி படிக்க வைங்க, படிப்பு தடைப்படும், நிறைய சொன்னாங்க. ஸோ அதுலயே எனக்கு இப்ப ஜாதகம் மேல நம்பிக்கை. எங்க கிட்ட ஜாதகம் பார்த்து சொன்னவங்க யாரும் பணம் அதிகமா வாங்கல, பரிகாரம் சொல்லி ஏமாத்தல. சோ அது நம்பிக்கை வந்துச்சு. போக இப்ப நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இது ஏன் வருது, இதுக்கு என்ன ப்ரெடிக்ஷன், அப்ப அவங்களுக்கு யாருக்கும் அதை சொல்ல தெரியல. இது நடக்கும்னு தான் சொன்னாங்களே தவிர இது நடக்காம இருக்க என்ன பண்ணணும், இதுக்கு என்ன வழிபாடு, அது சொல்ல தெரியலையா, இல்ல எனக்கு சின்ன வயசுனால அதை நான் கேட்கலையா புரியலையான்றது எனக்கு தெரியல. பட் நீங்க சொன்ன விஷயம், நவகிரகங்கள் தன் கடமையை செய்யும். அதுக்கு மீறி கடவுளோட அருள் நமக்கு வேணும். அப்ப நீங்க எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, பட் வெரி ஹாப்பி உங்க இதுல படிக்கிறது. பல கஷ்டங்கள், உங்களுக்கும் கால் பண்ணி பேசியிருப்பேன். அதையும் மீறி கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, நம்மள கடவுள் கைவிட மாட்டாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனியும் நம்ம ஜெயிச்சிருவோம். சோ இதுலயே டிராவல் பண்ணோம் லைஃப் லாங். என்னோட எந்த டைம் வரைக்கும் டிஎஸ்ஜிவில மட்டும் டிராவல் பண்ணணும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் தான், ஏன்னா அவரையும் நம்ம மறக்க கூடாது. அவர் முதல் குரு, அடுத்த குரு நீங்க. எனக்கு குமார் சார் உங்களதான் நான் ஜாதகத்துக்குள்ளேயே வந்தேன். நோட்டை வச்சிருக்கேன், ஒரு 5-6 நோட்டு அவர் சொன்னதெல்லாம் எழுதி. பட் இப்பயும் எடுத்து பாக்குறது இல்ல. இப்ப நீங்க சொல்றது நான் நோட்டே எடுக்க வேண்டாம். ஏதாவது எப்ப எடுப்பேன்னா சோழி பிரசனமோ, என்ன சோழி பிரசனத்தை தொடல, பிகாஸ் அது நம்ம பூஜை பண்ணி தனியா வைக்கணுங்கிறதுனால அது என்னால முடியும். அதுக்கு இன்னும் டைம் வரல. பட் ஜாமக்கோல் பிரசனம், வெற்றிலை பிரசனம் எல்லாமே நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே. ஒரு வாட்டி பிரசனம் எங்க அத்தை தான், பட் நடுவில் ரொம்ப பேச்சுவார்த்தை இல்லை. இப்ப ஏதோ சொல்லும் போது இல்ல உங்க வீட்டுல ஒரு குழந்தை தவறிக்கணும், சாமி பெல்லு காணா போயிருக்கணும்னு. கரெக்டுன்ட்டு அவங்களுக்கு 65 வயசுக்கு மேல இருக்கும், சாமி அவங்களுக்கு வரும். அவங்க என்ன சொல்றது, தெய்வ அருள் நேரடியாவே பேசும். அவங்க என்னை ரொம்ப பெரிய மதிக்கத்தக்க பார்வையா பார்த்து எங்க அண்ணன் பொண்ணு சொல்றது கரெக்டா இருக்குது. ஏன்னா பேச்சுவார்த்தையிலுமே அவங்க வீட்டுல கோயில்ல மணி காணா போனது எனக்கு தெரியாது. பட் கோவில் பொருள் ஏதோ ஒண்ணு காணும், யாரோ எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு குழந்தை ஏதோ இருக்குன்னா, இப்ப குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தைன்னு கள்ளிப்பால் வச்சு கொள்ளுவாங்களே, அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு மெய் சிலுத்துருச்சு. அப்போ பிரசனம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் இன்னும் பிராக்டிஸ் தேவைங்கிறத, எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் வர முடியாது. பட் அதை ரீச் பண்ணணும். எல்லாருக்கும் பாசிட்டிவ் மட்டும் சொல்லணும். அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்து நம்ம அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கணும். இதுதான் என் மைண்ட்ல இருக்குது சார். வேற என்னெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் டு யூ அண்ட் ஆல் அவர் மெம்பர்ஸ். எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். வெரி ஹாப்பி. லாஸ்ட் வரைக்கும் நான் டிஎஸ்ஜேவிலேயே தான் டிராவல் பண்ணி, முடிஞ்சா என் பொண்ணெல்லாம் செட்டில் பண்ணிட்டு உறுப்பினரா வந்து எங்கெங்க போனோமோ டிராவல் பண்ணலாம். இப்போதைக்கு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளவுதான் சார். வெல்கம் டு வெல்கம். நன்றிமா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க சார். நன்றிமா, ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. பள்ளிப்பாளையம் ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி பிடெக் FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 958585151009. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. செல் நம்பர் 6380641574.